நான் முதலமைச்சரை செக்ரட்டரியேட்டில் பார்க்கணுமா, நான் பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டவர் ராமதாஸ். இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டுக்காக எடப்பாடிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அன்புமணி இன்னைக்கு அனுபவிச்சுட்டு ரிட்டையர் ஆகிற சீட் ஏடிஎம்கே சீட் தான் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டா அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் பன்னு காமிச்சிட்டு போனார். எடப்பாடிக்கு ஒரு ஏம் இருக்குது, தன்னோட புள்ளையே கொண்டு வந்துடணும். இருக்கிறதே 2 சீட்டு, அதில் ஏற்கனவே தேமுதிக ஒரு சீட் கேரண்டி பண்ணிட்டாங்க. அப்போ மீதி உள்ள ஒரு சீட்டுக்கும் தன்னோட பையனை கொண்டு வர போறாரு அப்படின்னா அதிமுக தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா? அதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. தேமுதிகவா பாமகவா எது பெருசுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. தேமுதிக கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா? அப்போ ஆமாம், தேமுதிகவுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க, அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. தேமுதிக லெட்டர் எழுதி கையெழுத்தா போட்டிருக்காங்க. அந்த கட்சி 2ஆ உடஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் முடிவுக்கு அவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா இவருடைய பொதுச் செயலாளர் பதவி காலி ஆகிடும். இதெல்லாமே இப்போது சிவராத்திரிக்கு வரார் இல்லையா, அமித்ஷா வர்றாரு. அமித்ஷாவும் அஜித் தோவலும் வராங்களா, அப்போ இதெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணணும். ஃபைனலைஸ் பண்ணலன்னா ஏப்ரல் மாதம் செம்ம ரெய்டு இருக்குது எடப்பாடி மேலே. சிவி சண்முகம் திடீர்னு எங்கள் ஆத்தா எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிறீங்களான்னு போதையில் வளருவார். ஆனால் இந்த பெட்டிஷன் சீரியஸ். போகிறவங்க போட்டோம், போனால் நன்றி வணக்கம் சொல்லி அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? காளியம்மாள் 2 கட்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கால போய் அவங்க உட்காந்து பேசின பேச்சு அங்கேருந்து ஜான ஆரோக்கியமும் புசி ஆனந்தும் லாட்ரி அதிபர் இருக்கார் இல்லையா, புதுசாக போய் சேர்ந்தது ஆதவ அர்ஜுன் ரெட்டி மூலமாக சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி விஷயத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீ காதலிக்கிற மாதிரி நடித்த ரைட்டா, அந்த பொண்ணோட திருமணத்தை மீறின ஒரு உடல் உறவு வச்சுக்கிட்டார். 7 முறை அபார்ஷன் பண்ண பல லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கிட்ட கொள்ளை அடிச்சிருக்க. திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சியில் பவர்ஃபுல் மினிஸ்டர் நேரு. இது வெக்கக்கேடு இல்லை நேருவுக்கு, வெக்கக்கேடு இல்லை. சொந்த தம்பியை, அப்போ சொந்த தம்பியுடைய கொலைக்கு உடந்த நேருன்னு தானே வரும். ஏன் திமுக ஆட்சியால் கண்டுபிடிக்க முடியல? ரைட்டா, ஏன் முடியல? உடந்த அப்போ நேருன்னு தானே வரும். சசிகலாவும் நேரும் க்ளோஸு. எப்படி சீமானும் சசிகலாவும் க்ளோஸோ, இது மாதிரி சசிகலாவும் நேருவும் க்ளோஸு. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நாம் மோடி இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தைச் சேர்ந்த 6 ராஜ்யசபா எம்பிக்களோட பதவிக்காலம் முடிய இருக்கு. ஜூலை மாதம் தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பாமகவோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்திச்சிருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கான அழைப்புதல்னு சொல்லப்பட்டா கூட அரசியல் பேசப்பட்டதா சொல்லப்படுது. அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க, திரும்ப கூட்டணிக்கான அச்சாரம் பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்துச்சு? நான் முதலமைச்சரை செக்ரட்டரியேட்டில் பார்க்கணுமா, நான் பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டவர் ராமதாஸ். அதாவது இடஒதுக்கீடுக்காக அந்த கோரிக்கைக்காக போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார். இப்போ பிள்ளைக்காக சீட்டுக்காக தூதுட்டுருக்காரு. வெக்கமே இல்லாமல் ஒரு தூது கல்யாண பத்திரிகை ரூபத்தில் கொண்டு போய் எடப்பாடி கொடுத்துருக்காரு. எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடிக்கிட்ட பேசி ஒரு பெரிய தொகையை வாங்கி அந்த தொகையை கொடுத்தவர் சிவி சண்முகம், ரைட்டுங்களா, கொடுத்து கூட்டணிக்கு ஓகேவாக இருந்து பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லாமே ரெடியாக இருந்தப்போ அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்கக்கூடிய இந்தூர் மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கேஸ் இருக்கு இல்லையா, ஊழல் வழக்கு, துட்டு வாங்கின வழக்கு, லஞ்ச வழக்கு, அந்த லஞ்ச வழக்கில் அவரை போட்டு டைட் பண்ணி இறுக்கி சிபிஐ விசாரணை இருக்குது, நீ கூட்டணி மாறினா காலி ஆகிடுவ அப்படின்னு மிரட்டினதுனால நீ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க பிஜேபி கூட்டணியில் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் பிஜேபி கூட்டணி இறுதி முடிவாகலை, ரைட்டா. இப்போது அன்புமணி ராஜ்யசபா சீட்டு கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்? பிஜேபிக்கிட்ட கேட்கணும். பிஜேபிக்கிட்ட கேட்டால் எங்கே கொடுப்பாங்க? மத்திய பிரதேசத்தில் கொடுப்பாங்க, இல்லை ஒரிசாவில் கொடுப்பாங்க, ராஜஸ்தானில் கொடுப்பாங்க. அங்கே வாங்கிட்டு போனால் என்ன மரியாதை? தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. 2வது ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போனால் உனக்கு அங்கே மந்திரி பதவி கொடுப்பாங்களான்னு கேரண்டி எதுவுமே கிடையாது. அப்போது தமிழ்நாட்டில் கூட்டணி மாறணும். அது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு அச்சாரமாக இருக்கணும். அப்போ யார்கிட்ட போகணும்? எடப்பாடிகிட்ட போகணும். எடப்பாடிக்கிட்ட போகணும். ஆனால் எடப்பாடிக்கு இன்னொரு பிளான் இருக்குது. அங்கே
இவர் அன்புமணியை கொண்டு வந்தால் அவர் வந்து மிதுன் பழனிசாமியை கொண்டு வர்றாரு. யார்? எடப்பாடி பையனை சொல்லுங்கள். ஆமாம் சார். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு. இப்போது இதில் மிஸ் ஆனார்னா அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவார். ஒன்று எம்பியில் எம்எல்ஏ கன்ஃபார்மாக வந்து மிதுன் பழனிசாமியை வந்து அவர் கொண்டு வர முடிவில் இருக்கார். மிதுன் பழனிசாமி தான் வந்து விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். விஜய்கிட்ட ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கவர் வந்து மிதுன் பழனிசாமி தான். அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், ரொம்ப நல்ல இன்டலெக்சுவல். இப்போது அதிமுகவில் பார்த்திங்கன்னா ராஜ் சத்யன், அவர் வந்து ஒரு நல்ல ஐடி விங்குக்காகவே அவரோட தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வந்து ரெகுலராக செலவு பண்ணி அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் ட்ரை பண்ணுறாரு. சேலம் இளங்கோவன் ட்ரை பண்ணுறார். கோகுல இந்திரா ட்ரை பண்ணுறாங்க. ஜெயக்குமார் ட்ரை பண்ணுறாங்க. கோகுல இந்திராவும் செங்கோட்டையனும் ஒன்று, ரைட்டா? இது வந்து அதிருப்தி கோஷ்டி. அதனால தான் வந்து கோகுல இந்திரா தனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தான் முன்கூட்டியே செங்கோட்டையனோட சேர்ந்து அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஆஸ்பிரண்ட் வந்து இங்கே அதிமுகவில். ஆனால் எடப்பாடிக்கு ஒரு ஏம் இருக்குது, தன்னோட புள்ளையே கொண்டு வந்துடணும். இருக்கிறதே 2 சீட்டு, அதில் ஏற்கனவே தேமுதிக ஒரு சீட் கேரண்டி பண்ணிட்டாங்க. அப்போ மீதி உள்ள ஒரு சீட்டுக்கும் தன்னோட பையனை கொண்டு வர போகிறாரு அப்படின்னா அதிமுக தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தாதா? அதில் இன்னொரு சிக்கலும் இருக்கு. திமுக வந்து ஒரு போட்டி கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிற மாதிரி ஒரு போட்டியை உருவாக்கிட்டாங்கன்னா கஷ்டம். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறது 62, ஒரு எம்பிக்கு வந்து 34 வேணும். இவங்ககிட்ட இருக்கிறது 62, மிச்சம்லாம் பிஜேபி இதர ஆட்கள் தான் இருக்கு. பிஜேபி பாமக சேர்ந்தா 75 வருது. 75 வரும், ரைட்டா? இப்போது பாமக பிஜேபி ஆதரவு இல்லாமல் 2வது எம்பி வந்து கிடைக்குமான்றது சந்தேகம். திமுக ஒருவேளை போட்டியை உருவாக்கிட்டா, ஓகே, கண்டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிற ஒரு மாதிரி ஒரு போட்டியை உருவாக்கிட்டாங்கன்னா அவுட். இப்போ திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்முகம், அப்துல்லா, வைகோ, வில்சன் 4 பேர் இருக்காங்க. திமுக 4 பேர் திமுகவில் காலி. அதில் இந்த முறை வந்து கமலுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து கமலுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு? வைகோக்கு கொடுக்குறாங்களா, ரைட்டா? வில்சன் எப்படியும் வாங்கிடுவார். அப்துல்லா கொடுப்பாங்களா? இப்போ வைகோ இப்படி கொடுக்கும்போது இன்னொரு கேண்டிடேட்டை வந்து காம்படிட்டிவாக 5th கேண்டிடேட்டை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக. அப்போ வந்து டஸ்ஸில் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்துடும், ரைட்டுங்களா? ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா மேட்ரு ஓவர். ஒன்று தான் உத்தரவாதம். அதுவும் தேமுதிக போயிடுச்சுன்னா அதிமுக போச்சுன்னா அதிமுகவுக்கு இல்லை அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். மகனை ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக ஆக்குவார். தேமுதிக கொடுக்க மாட்டாங்கன்றீங்களா? அப்போ ஆமாம், தேமுதிகவுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க சார், அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. தேமுதிக இல்லைன்னா லெட்டர் எழுதி கையெழுத்தா போட்டிருக்காங்க. இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி கட்சியாக தான் அதுவும் அதையும் விட்டுட்டாங்க, அதோகதி தான். ஆனால் ஜெயக்குமார் பையன் வந்து எம்பி ஆகலாம், ராஜன் செல்லப்பா பையன் ராஜ் சத்யன் வரலாம், எடப்பாடி பழனிசாமி பையன் வரக்கூடாதா? இந்த வாரிசு அரசியல் இதெல்லாம் என்ன அரசியல்? இதெல்லாம் என்ன அரசியல் சார்? இல்லை அப்படின்னு அவர் தான் குற்றம் சாட்டுவார். அதுக்காக கேட்குறேன், அவரே கொண்டு வருவாரா? அதிமுக ஏற்றுக்க மாட்டாங்க அது எப்படிங்க? அப்போ ஜெயக்குமார் பையனை ஏற்றுக்கிறாங்க, ராஜன் செல்லப்பா பையனை ஏற்றுக்கிறாங்க, ஓபிஎஸ் பையனை ஏற்றுக்கிறாங்க, ஓபிஎஸ் பையனோட 2 பையனையும் ஏற்றுப்பாங்க. தலைமைக்கு கொண்டு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தலைமைக்கு நகர்த்து வரான்றது தெரியல. ராஜ்யசபாக்கு போட்டால் என்ன அர்த்தம்? ராஜ்யசபாக்கு போகிறதுக்குன்னு ஏற்கனவே காங்கேயத்தில் நிற்க வைக்கிறதுக்கு எல்லாம், அதாவது எடப்பாடி வந்து பாமக கூட்டணி வந்ததுனால தான் வந்து இந்த எடப்பாடி தொகுதியை தேர்ந்தெடுத்தார். இல்லைனா அவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வந்து காங்கேயன்றது ஃபுல் கவுண்டர்கள். தமிழகத்தில் கவுண்டர்கள் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தொகுதி காங்கேயத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய புள்ளையை நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாரு. ஏன் பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் புள்ளையை கொண்டு வரக்கூடாது? அந்த மாதிரி ஒரு ஏமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதுன்றது தான். இப்போ ஒருவேளை அன்புமணிக்கு கை கொடுக்கணும்னு நினச்சா அது என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ தேமுதிக கழட்டி விட்டு அன்புமணிக்கு ஒன்று, அதிமுக ஒன்று, அப்படி வாய்ப்பு? அப்படி தான் வாய்ப்பு கொண்டு வர முடியும். தேமுதிகவா பாமகவா எது பெருசுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் பாமகவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவரோட கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்தாங்க அவங்க.
2019 வாங்கினாரு, அன்புமணி 2021 கூட்டணியில் இருந்தாரு, 2024 வெளில போயிட்டாரு, திரும்ப கேட்குறாரு. அன்புமணி வந்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு ரிட்டையர் ஆகிற சீட் வந்து ஏடிஎம்கே சீட் தான் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டு அவர் பார்லிமெண்ட் தேர்தலில் பன்னு காமிச்சிட்டு போனார். ஜி.கே. வாசன் காட்டினாரு. ஜி.கே. வாசனும் அதே மாதிரி காட்டினாரு. அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏமாற மாட்டேன். நீங்கள் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்றது தான். நான் போய் சந்திக்கணுமா, உன்னை செக்ரட்டரியேட்டில் சந்திக்கணுமா அப்படின்னு கேட்ட ராமதாஸ் வந்து இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டுக்காக எடப்பாடிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாண பத்திரிகை விநியோகம் வியூகம் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எம்பி சீட் ஒரு சைடு இருந்தால் கூட அதிமுக பாமக கூட்டணி அதற்கான வாய்ப்பு இருக்கதா தெரியுதா? 2026 பிஜேபியோட வந்தால் தான். பாமக எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபி விட்டு வர முடியாது. கேஸை போட்டு ஜெயிலில் போட்டுருவானுங்க, சிபிஐ கேஸ் போட்டு. சண்டையில் வந்துச்சே சார் அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம்? அதெல்லாம் சண்டை வரும். வாங்கின காசு கொஞ்சமா நஞ்சமா, மெடிக்கல் காலேஜ் அலாட்மெண்ட்டுக்கு வாங்கின காசு கொஞ்சமா நஞ்சமா, அது வழக்காய் நிற்குது இல்லை. பாஜக அவங்களுக்கு பிடிக்கல, அதிமுக நோக்கி வர விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அதிமுகவை நோக்கி தான் வர விரும்புகிறாங்க, ஆனால் வர முடியாதுன்றீங்க. எப்படி நம்ம கைகள் சங்கிலியாலும் கால்கள் சங்கிலியாலும் கட்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து இராணுவ விமானத்தில் வரக்கூடிய கைதிகள் மாதிரி வரக்கூடிய இந்தியர்கள் எப்படி பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே கதி தான் பாமகக்கு. அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கணும், அவங்க சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா சிட்டிசனாக தானே வாழணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் முடியல, கை கட்டி காலை கட்டி சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. ஃப்ளைட்டில் கூட பாத்ரூம் போக முடியாது. அதே மாதிரி இவங்க விருப்பப்பட்டால் கூட அதிமுகவுடைய உறவுக்கு போக முடியாது. நீங்கள் வேணால் எந்த பாமகக்காரனையாவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் தைரியமாக சுதந்திரமாக நாங்கள் முடிவு எடுப்போம், பாஜகவை மீறி முடிவு எடுப்போம்னு சொல்லுங்கள். ஒரு முடிவு பாஜகவை மீறி எடுத்ததாக சொல்லுங்கள். எந்த தேர்தலையாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சால் பாமக வந்து ஒரு இலவச இணைப்பு, சரத்குமார் ஒரு இலவச இணைப்பு, ரைட்டா, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வந்து இலவச இணைப்பு, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இலவச இணைப்பு, கூடவே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இலவச இணைப்பு. அதுக்கான பேச்சு தானே போயிட்டு இருக்கு. அது இலவச இணைப்பா சாத்தியமானு தெரியல. ஒருங்கிணைப்பு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி முடியவே முடியாதுன்றாரு. செங்கோட்டையன் ரிவால்வ் பண்ணி பார்த்துட்டு அவரும் அமைதியாயிட்டார். என்னதான் நடக்குது? அது ஒன்றும், அதாவது அதிமுகவில் வந்து இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் வந்து எம்ஆர்பி காந்தி அப்படின்னு, மதுரை சவுத்தை சார்ந்தவர். அவர் ஒரு மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு காட்டுறாரு. 14th March 2024 அவர் ஒரு பெட்டிஷனை வந்து கொடுத்துருக்காரு. இவர் வீட்டுக்கு தான் இப்போ அதிமுக தலைவர்கள் எல்லாமே படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? அவரை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவர் கொடுத்த மனுவை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. என்ன மனு கொடுத்துருக்காருன்னா, பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுப்பது என்பது அடிப்படை உறுப்பினர்கள் தான் வந்து பொதுச் செயலாளர் பதவியை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதற்கான ரைட்ஸ் தான் வந்து அடிப்படை உறுப்பினர்களுக்கான ரைட்ஸ் தான் இருக்குது, அதுதான் நீங்கள் செய்யணும். ஆனால் அந்த ரூலை வந்து மாற்ற முடியாது. மாற்றவே அந்த ரூலை மாற்றுறதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு ரூலை இவங்க மாற்றணுன்னா ஒருவேளை கோர்ட்டுக்கு போய் தான் அதை வந்து மாற்றிருக்கணும். அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் இவர் வந்து அந்த ரூலை மாற்றிருக்காரு. மாவட்ட செயலர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுத்துக்கலாம் அப்படின்றத மாற்றிருக்காரு. இந்த இது வந்து இவங்க பொதுச் செயலாளர்னு பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு பண்ணாங்க. ஆக மொத்தம் பொதுச் செயலாளர்னு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பது பிரைமரி மெம்பர்ஷிப் வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும்னு இவர் வந்து 14th March 2024 ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இவர் வீட்டை தேடி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இரட்டை இலை முடக்கம் அப்படின்றத வந்து சீரியஸாக பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறவர் ஏடிஎம்கே மெம்பர், ஏடிஎம்கேவுடைய அஃபிஷியல் மெம்பர். மற்றவங்களாம் ஏடிஎம்கே மெம்பர் இல்லைன்னு புறந்தள்ளுறாங்க. சூரியமூர்த்தி ஏடிஎம்கே மெம்பரில், பெங்களூர் கேசி பழனிசாமி ஏடிஎம்கே மெம்பர் இல்லைன்றாங்க. இவர் அப்சல்யூட் ஏடிஎம்கே மெம்பரு, மதுரை புறநகர் மாவட்ட ஏடிஎம்கே மெம்பரு. இவரோட பெட்டிஷன் தான் இப்போ வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இரட்டை இலை செல்லாது முடக்கம் அப்படின்றது வந்து சட்ட ரீதியாக வந்து அதில் சில சிக்கல்கள் வரும் கோர்ட்டுகளில். ஓகே, அதனால் பொதுச் செயலாளர் பதவி தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்றது கொஸ்டின் பண்ணுறாங்க. இவரோட பெட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு வர்ச்சுவலாக அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் முடிவுக்கு வந்து அவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா இவருடைய பொதுச் செயலாளர் பதவி காலியாகிடும்.
பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக இது செய்ய இருக்கு அப்படின்றீங்க. பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக இதை வந்து க்ளீனாக செய்யுது. இப்போ முந்தா நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு தேர்தல் கமிஷனில். என்ன பெட்டிஷன் கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் சின்னம் தொடர்பாக கட்சிக்கு தொடர்பில்லாத ஒருத்தர் கொடுத்த சூரியமூர்த்தி கொடுத்த மனு விசாரிக்கக்கூடாது அப்படின்னார். அப்போது இவர் மிஸ்டர் பி காந்தின்றவர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர். இவர் ஆப்ரேட் பண்ணுறது சசிகலா. ஓகே, இவர் ஆப்ரேட் பண்ணுறது சசிகலா. இவர் வந்து டைஹார்டு ஏடிஎம்கே மெம்பர். இவருடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணவே முடியாது. அந்த லெவலில் தான் இது போயிட்டுருக்கு. ஆனால் சிவி சண்முகம் தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தான்றாரு, வழக்கு தொடுத்தவங்களாம் தற்கொலைன்றாரு. ஸோ இப்போ இவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குங்கிறீங்க, தலைவலியாக மாறுன்றீங்க சார். சிவி சண்முகம் திடீர்னு எங்கள் ஆத்தா எங்கள் அம்மாவை தப்பாக பேசுகிறீங்களான்னு போதையில் வளருவார். சிவி சண்முகம் பேசுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது சார். அவர் இப்படி பேசுவார், அப்புறம் கூட கொஞ்சம் நேரத்தில் மாற்றியும் பேசக்கூடிய ஆள் தான் வந்து சிவி சண்முகம். அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த பெட்டிஷன் வந்து சீரியஸ். ஓகே, இந்த பெட்டிஷன் ஏன் சீரியஸ்னால், பிஜேபி வந்து பார்கெயின் பண்ணுது ஏடிஎம்கேயோட. இப்போ மிதுன் பழனிசாமியும் நம்ம தாவேகா வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு. ஓகே, இவங்க வந்து ஒரு 12 சீட்லேருந்து ஆரம்பித்து 35 சீட் வரைக்கும் வந்தாங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் விஜய்க்கு. இவங்க வந்து பவன் கல்யாண் ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க. முதலமைச்சர் அவர் வந்து குமாரசாமி ஃபார்முலாவை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இவங்க ஆந்திரா ஃபார்முலானோடனே ஜானோரிசாமி கர்நாடகா ஃபார்முலாவை சொல்கிறாரு. 2 வருஷம் நீ சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர், பாதி சீட்டு உனக்கு, பாதி சீட்டு எனக்கு. ஓகே, 117 உனக்கு 117, எனக்கு 117. ரைட்டா? நீ அரிசியை கொண்டு வா, நான் உண்மையை கொண்டு வரேன். 2 பேரும் ஊதி தின்னலான்ற இந்த கணக்கெல்லாம் கிடையாது. ஓகே, 2 பேரும் பன் எடுத்துகிட்டு வருவோம், பாதியாக கரெக்டாக பிச்சுப்போம். 2 பேரும் கேக் எடுத்துகிட்டு வருவோம், பாதியாக வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடிப்போம். இதுதான் வந்து விஜயோட கணக்கு எடப்பாடி கணக்குக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இந்த சண்டை தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ பாஜகவோட தான் கூட்டணிக்கு போனோம். ஏடா வேறு ஆப்ஷன் இல்லைன்றீங்க? வேறு ஆப்ஷனே கிடையாது. பாஜகவோடு ஒரு வேளை கூட்டணிக்கு போனால் பாமக வரலாம், தேமுதிக வரலாம். இவங்கெல்லாம் திமுக கூட்டணிக்கு போக முடியாது. அதனால் இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பில்டப் தான் ஓடிட்டுருக்கு. அதில் வந்து அண்ணன் அண்ணாமலை வந்து இதில் சூப்பராக ஒரு நிலை எடுத்திருக்காரு. நான் இனிமேல் போட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கெல்லாம் நான் வரல, நான் மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறேன், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னால. கட்சியில் ஆரம்பித்தா தொலைச்சிடுவாங்க, ஏற்கனவே நிறைய பிடிச்சி வச்சுருக்காங்க. அவருக்கு சொந்தமான ஆட்களுடைய விஷயங்களை வந்து ரெய்டில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. சொந்தமாக கட்சின்னு வாயை தந்தீங்கன்னா காலி பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்து மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிடுறேன், அதை வச்சு நான் கலெக்ஷன் பண்ணுறேன். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் வந்து எனக்கு வந்து வேறு எந்த மாநிலத்துலையாவது எம்பி கொடுங்க, மத்திய பிரதேசத்தில் எம்பி கொடுங்க, இல்லை குஜராத்தில் எம்பி கொடுங்க, என்னை மத்திய மந்திரி ஆக்கிடுங்க முருகனை மாதிரி அப்படின்னு அவங்க முருகன் அப்படி தானே ஆக்குனாங்க, அப்படி ஆக்கிடுங்க அப்படின்னு. நத்திங் டூயிங்ட்டாங்க. அது முடியாதுன்ட்டாங்க. அடுத்தது நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், தனி கட்சி போகிறேன், கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு போகிறேன்னு. நத்திங் டூயிங். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொத்தையும் ரைடு பண்ணி கேப்சர் பண்ணி வச்சுட்டாங்க கையில். செகண்ட் ஆப்ஷனும் முடிஞ்சு. 3வது ஆப்ஷன்னா, இவர் இருந்தால் கூட்டணிக்கு பாமக கூட வராது, தேமுதிக கூட வராது, அண்ணாமலை இருந்தால். அதனால் நான் வந்து மோடி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறேன், நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன், மோடி பேரை வச்சு நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கலெக்ஷன் தானே, கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்பப்போ அரசியல் கருத்துக்களையும் மோடி ஃபவுண்டேஷன் பேரில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவர் வந்திருக்காரு. இதெல்லாமே வந்து இப்போது சிவராத்திரிக்கு வரார் இல்லையா, அமித்ஷா வரார். அமித்ஷாவும் அஜித் தோவலும் வராங்களா, அப்போ இதெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணலன்னா ஏப்ரல் மாதம் செம்ம ரெய்டு இருக்குது எடப்பாடி மேலே. செம்ம ரெய்டு ஒன்று இருக்குது. அது ஒரு ரெய்டு ஒரு பக்கம், தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம், அண்ணாமலையோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம், ரைட்டா, பாமகவோட தேர்தல் வியூகம் இன்னொரு பக்கம் அப்படின்னு ஏடிஎம்கே முகாம்கள் ஃபுல்லாகவே ஒரே அரசியல் நீக்கங்களாக தான் இருக்குது. ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கொதி நிலையில் தான் அதிமுக இருக்குது.
பாஜகவோட மாநில தலைவர் பதவி யாருக்கு அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அதிமுக கூட்டணியை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பாஜக செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பேசினா தான் நம்மளோட பதவியை தக்க வச்சுக்க முடியுன்றதுக்காக தான் அண்ணாமலை வந்து எல்லா மாரி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி வந்து தற்கொலைன்றாரு, அன்பில் மகேஷ் தற்கொலைன்றாரு, பால்டாயில் பாபுன்றாரு, இப்படி நிறைய விஷயங்களை பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறார். இதெல்லாம் அதோட வெளிப்பாடு தானே? அது ஒன்றும் இல்லை தம்பி, சிம்பிள். ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயம். இவர் எல்லை மீறி பேசுறது வந்து பதவியை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். எப்படி நீ வந்து ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவரை கைது பண்ண போகும்போது என்ன சொன்னார், நான் வந்து பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இவருடைய பேச்சுக்கெல்லாம். இந்த பிஎம்ஸ்ரீ பிரச்சனையே சிம்பிள். அதில் என்ன பிரச்சனைனா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி. ஓகே, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுல அப்போது 40% ஸ்டேட் கவர்மெண்ட் நிதியில் பிஎம்ஸ்ரீ பள்ளியை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து மும்மொழி திட்டத்தை நம்ம அமுல்படுத்திட்டோம் அப்படின்னா, மற்ற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலும் மும்மொழி திட்டத்தை கேட்பாங்க. எங்களுக்கு வேணும். 40,000 ஸ்கூல் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போது இருமொழி கொள்கைன்ற கொள்கை திட்டமே வந்து நிறுத்து போயிடும். இதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கேஸ் போட்டால் போதும். ஏன்னா கர்நாடகத்துக்கு தனி கொடி கொடுத்துருக்காங்க. மணிப்பூருக்கு போகணுன்னா நீங்கள் டெல்லியில் பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் சட்டம். அதே மாதிரி மொழி விஷயத்தில் தமிழ்நாட்டோட கொள்கைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சட்டமே பாஸ் பண்ணி வச்சுருக்கு. மும்மொழி திட்டத்தில் ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டு மேலே திணிக்கக்கூடாது, ஹிந்தி எந்த காலத்துலேயும் தமிழ்நாடு மேலே திணிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. ரைட்டா? இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு கேஸ் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சண்டை போட தேவையில்லை, நீதிமன்றம் போகலான்றீங்க. நீதிமன்றமே போயிடலாம், ஒன்றுமே கிடையாது. இதான் வந்து நம்மக்கிட்ட அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய கருத்து. இதில் அண்ணாமலை சும்மானா ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ட்ரெண்டிங் இவங்க கொடுக்க, கெட் அவுட் மோடின்னு சொல்வியா, கோபேக் மோடி சொல்கிற அப்படின்னோடனே கெட் அவுட் மோடி சொல்லுவோன்னு இவங்க ஒரு ட்ரெண்டிங் கொடுக்க, இவர் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாம் எவனும் நார்த் இந்தியாவில் இருக்கவன்லாம் வரான் மெசேஜிங்கில், அவன் எல்லாமே வந்து போஸ்ட் போட்டு அது வந்து கெட் அவுட் ஸ்டாலினை வந்து ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. இதை பார்த்து டிவிகே வந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரெண்டிங்க்கு போகிறாங்க. ஸோ ட்ரெண்டிங் போகிறது வந்து விஜய்க்கெல்லாம் செம்ம விஷயம். லியோன்னு ஒரு விஷயம் வந்தால் போதும், அந்த லியோன்ற ஒரு பேரையே ட்ரெண்டிங் ஆக்கி விட்ருவாங்க. இது அவங்களுக்கான இணையதள வேலை, இணையதள வார், இது இணையதள போர். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து மத்திய அரசால் தப்பிக்கவே முடியாது. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்காம விட மாட்டேங்கிறாரு. அதுக்கு தமிழிசை சொல்கிறாங்க, அக்கா நான் கூட இருக்கேன், அக்காவும் தம்பியும் சேர்ந்து தாமரை மலர வைப்போம் அப்படின்றாங்க. அண்ணாமலைக்கு காம்படிட்டராக பார்க்கப்பட்ட தமிழிசை வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு அர்த்தம் என்ன? அக்காவை மெடிக்கல் டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தான். எப்படி அக்கா வந்து குமரியானந்தன் பொண்ணா அந்த அம்மா அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து டாக்டர் சீட்டு கொடுக்குறாங்களான்னு. இவங்களுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம், ஒரு முதலமைச்சருடைய கோட்டா தான். ரைட்டா? அக்காவும் தம்பியும் ஒன்றா வந்து நாங்கள் 2026 வரைக்கும் அறிவாலயத்தோடைய செங்கலை பிடுங்குவோம் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் திமுக பதில் சொல்கிறதாங்க கேவலமான விஷயம். திமுக வந்து இவங்களெல்லாம் இக்னோர் பண்ணி விட்டு போயிடணும். அதான் இப்போ உதயநிதி சொல்கிறார் இல்லையா, இக்னோர் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இவங்கள எல்லாரையும். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக அவங்க கொண்டு வரவே கூடாது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தாக. இன்றைய பெட்ரோல் விலை மாதிரி நாம் தமிழ்லேருந்து இன்றைக்கி யார் வெளில போனா அப்படின்ற செய்தி தினந்தோறும் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி காளியம்மாள் போகிறாங்கன்ற மாதிரி அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்றாங்க. சீமான் சொல்கிறாரு, இலையுதிர் காலம் மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம், போகிறவங்க போட்டோம், போனால் நன்றி வணக்கம் சொல்லி அனுப்பிச்சி விடுவோம் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? காளியம்மாள் வந்து 2 கட்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்கால போய் அவங்க உட்காந்து பேசின பேச்சு வந்து அங்கேருந்து ஜான ஆரோக்கியமும் புசி ஆனந்தும் சீமாட்ட சொல்லிட்டாங்களா, இவங்கிட்ட சொல்லி நம்ம லாட்ரி அதிபர் இருக்கார் இல்லையா, புதுசாக போய் சேர்ந்தவர் ஆதவர்ஜுன் ரெட்டி மூலமாக சொல்லிட்டாங்க. இங்கே இந்த மாதிரி காளியம்மாள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு காளியம்மாள். அதனால் அது என்ன பண்ணுதுன்னா திமுகவோட பேசுது. இப்போது திமுகவுக்கு போன ராஜீவ்காந்தி நல்லா இருக்காப்புல, அதிமுகவுக்கு போன இன்னொருத்தர் கல்யாண சுந்தரம் அவர் ஒன்றும் பெருசாக இல்லையே, செய்தி தொடர்பாளராக டிவியில் பேசுகிறாரே தவிர வேறு ஒன்றும் பெருசாலாம் அவர் இல்லையே.
அப்போ ராஜீவ்காந்தி நல்லா இருக்கார். அப்போ காளியம்மாள் வந்தாங்கன்னா கனிமொழி கூட சேர்ந்து அவங்களும் நல்ல பிரைட் ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால் திமுகலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒருத்தவங்களாம் வந்து வெளில வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு மேடையில் பேசுறது இருந்தா இல்லாட்டி போகணுன்ற மாதிரி நிறைய பேசியிருந்தார். நாம் தமிழர் நிர்வாகிகள் ஒருத்தவங்களாம் போய்கிட்டே இருக்காங்க. சீமான் எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டுறாரு. அவர் வந்து ஒரு நார்மலான ஆளாகவே இல்லைங்க. நார்மலாக இருந்தால் விஜயலட்சுமி விஷயத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீ வந்து காதலிக்கிற மாதிரி நடித்த, ரைட்டா? அந்த பொண்ணோட திருமணத்தை மீறின ஒரு உடல் உறவு வச்சுக்கிட்ட, 7 முறை அபார்ஷன் பண்ண, பல லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கிட்ட கொள்ளை அடிச்சிருக்க. இது வந்து சாதாரணமாக வந்து அந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட்டில் இருக்க விஷயம் இல்லை. இது வந்து நீதிபதி இளந்திரையன் கொடுத்த தீர்ப்பு இது. ஆகவே பாலியல் புகாரை வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி தான் வாங்கியிருக்க, வாபஸ் வாங்க சொல்லியிருக்க. அந்த பொண்ணு மிரட்டி வாபஸ் வாங்கினாலும் பாலியல் புகாரை வாபஸ் வாங்கிறது செல்லாது, பாலியல் புகாரை ரத்து பண்ண முடியாதுன்னு தீர்ப்பு. ஸோ நீங்கள் தமிழகத்தோட அரசியல் வரலாற்றில் எந்த தலைவர் மேலேயாவது, இப்போ ராமதாஸ் வந்திருக்காரு, அன்புமணி வந்திருக்காரு, வைகோ வந்திருக்காரு, திருமாவளவன் வந்திருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எந்த அரசியல் தலைவர் மேலேயாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இப்படி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு நீதிமன்றத்தோடைய தீர்ப்பு, ஹைகோர்ட் தீர்ப்பு இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே வருது. அதை பற்றி இவர் கவலையே படல, ரைட்டா? இவர் என்றைக்குமே கவலைப்படல. போகிறவங்க போட்டோம், இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்னா, இந்த இயக்கமே வந்து தமிழ் ஈழ அரசியலை மையப்படுத்தி, தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தி, ஏதாவது ஒன்று இலங்கை தமிழர்களுக்கும் தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும்னு உருவான ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி படம் தான் வந்து இந்த 8.2% வாக்கு. அப்போ இவ்வளோ பெரிய வாக்கு வங்கியை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வர்றது வந்து அந்த வாக்கு. இப்போது நீங்கள் வாக்கு வாங்குறவங்க கவலைப்படணும்ல, ஐயோ நமக்கு வாக்கு போகுது அப்படின்னு கவலைப்படணும்ல. எல்லாருமே வந்து ஈரோட்டில் வந்து 8000 வாக்குகள் வந்து வெறும் பிராமின்ஸ் போட்ட ஓட்டு, அந்த மாதிரி இவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? வெறும் பெரியார் எதிர்த்ததுனாலே உங்களுக்கு வாக்கு என்பது வந்துருமா? கூடிருச்சுன்றாரு. இந்த தடவை பெரியார் எதிர்த்ததுனால தான் எனக்கு கூடியிருக்குன்றாங்க. பெரியார் எதிர்த்ததுனால கூடிச்சு. யார் போட்ட ஓட்டு? பிஜேபியோடைய ஆதரவாளர்கள் 12,000 பேர் போட்டாங்க. 12,000 பேரில் 8,000 பேர் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள். அவங்க வந்து பரம்பரையாக வந்து அங்கே தானே அவர் ஆரம்பித்தார் பெரியார் பேசுறதுக்கு. பரம்பரையாக வந்து பெரியார் எதிர்ப்பாளர்கள். இதே மாதிரி விஷயங்கள் தான் வருது. அப்போது ஓட்டு ஒவ்வொன்றும் கூடணுன்னு கவலைப்படுவாங்க ஒவ்வொருத்தரும். இவர் போகிறத பற்றியும் கவலைப்படல. அப்போ இவருக்கு எங்கேருந்தோ ஒரு ஃபண்டிங் என்பது இவருக்கு தொடர்ச்சியாக இருக்குங்க. இவர் வந்து இந்திய உளவுத்துறையோட ரொம்ப க்ளோஸாக இருக்காருங்க. இவர் இந்திய உளவுத்துறையோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஈழ பிரச்சனைக்குள்ளே இவர் தலையிட்டமும் இந்திய உளவுத்துறை ஆட்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காருன்ற குற்றச்சாட்டு ராஜீவ்காந்தி மாதிரி ஆட்கள்லாம் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கே, ஐ மீன் சீமானோட ஆதரவாளர்கள் வீட்டுக்கு என்ஐஏ ரைடெலாம் வந்துச்சு சார் சமீபத்தில். அது என்ஐஏ ரைடு வந்தது. என்ஐஏ ரைடு என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. அதுக்கு ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? துரைமுருகன் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வர மாதிரி தானே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? செட்டில் ஆயிடுச்சு. பலர் வந்து அதை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேமராமேன் பேட்டி அளிக்கிறார். ஒரு உளவுத்துறை தலைவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார், அடுத்த நாள் அவர் கைதானார், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுவே வந்து ஒரு உளவுத்துறை ஏஜென்ட்டோட ஒர்க்கு தான் அது, ரைட்டா? ரா ஏஜென்ட் இவர், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட ஏஜென்ட்டு. அதோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இவர் ஸ்ரீலங்காக்குள்ளேயே போனார், எல்டிடிக்குள்ளேயும் போனார். அங்கே இருக்கக்கூடிய பதுங்கு விஷயங்கள், பல விஷயங்களை இவர் கண்டு வந்து சொன்னார் அப்படின்றார். அப்போது இவரை வந்து புலிகள் கொடியே வச்சு இவரை கட்சி ஆரம்பிக்க வச்சு, ஃபாரின் ஃபண்டு, இல்லிசிட் ஃபாரின் ஃபண்டையும் வாங்க வர வச்சு எல்லாத்தையும் இவருக்கு ஃபீட் பண்ணி நிற்க வச்சுருக்கிறது யார்? குருமூர்த்தி. குருமூர்த்தி குட் புக்ஸில் இருக்கார். இவர் முழுக்க பார்த்ததே இல்லைன்றார். எப்படி இருப்பாருன்னு கூட தெரியலையா? அவர் ஏற்கனவே சில பேட்டிகளில் வந்து குருமூர்த்தி எப்படி மீட் பண்ணார், தினத்தந்தி அதிபர் பாலசுப்ரமணியம் ஆதித்தன் கிட்டேருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வாங்கினாங்கன்னு பலர் சொல்லியிருக்காங்க.
அந்த கட்சியை வாங்கி கொடுத்தவங்க பலரே கொளத்தூர் மணி சொல்லியிருக்காங்க. உட்பட கொளத்தூர் மணி அதில் சொன்னார். நிறைய ரெவல்யூஷன் கொளத்தூர் மணி உட்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ஒர்க் அவுட் வந்து ஏதோ ஒரு நார்மலான ஆள் மாதிரியும் தெரியல. நார்மலான ஒரு இளைஞர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மோசமாக ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுவார்னு தெரியல. ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, விஜயலட்சுமி வந்து சீமானை காதலிக்கிற ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனை தொடர்பாக சினிமாவில் உள்ள பிரச்சனை தொடர்பாக பேச வந்திருக்காங்க. அதை வந்து பயன்படுத்தி 7 முறை அபாஷன் பண்ணப்பதான் சொல்கிறார். ஆனால் சீமான் வந்து இதை பற்றி கவலைப்படாத தெரியல. ஒய்ஃபை வச்சுட்டே பக்கத்தில் சொல்கிறார், என் பொண்டாட்டி உனக்கு இதை விட்ட ஒரு ஆளே கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறார். எல்லாருமே ஏற்றுப்பாங்க. நாம் தமிழர்கள் எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்களா? அதை எப்படி பார்ப்பாங்க? அவர் அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அவரோட கூட இருந்த ஒரு மார்க்சிஸ்ட் பாண்டியன், ஜெகதீஷ் பாண்டியன், அவர் வெளியில் வந்து கொடுக்குற பேட்டிகள்லாம் ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. எப்படி மார்க்சிஸ்டாக இருந்து கம்யூனிசத்தை படிச்சுட்டு எப்படி இவரோட இருந்தாருன்றலாம் தெரில. அப்போ இவருக்கு ஒரு அஜெண்டா இருந்திருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி சீமானிசம் மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா அவருக்கு இருந்தது. அது மாதிரி நிறைய இப்போ காளியம்மாள் இவங்க வந்து கம்யூனிஸ்டுகளே ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஆள். கம்யூனிஸ்ட்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள். அதெல்லாம் கேட்டால் ஒரு பயங்கர கம்யூனிஸ்டுகளாக இருக்கவங்களுக்கு பயங்கர ஒரு அந்த மாதிரி பேசுவாங்க இந்த அம்மா. ஏன்னா நாகப்பட்டினம்ன்றது கம்யூனிஸ்ட் பெல்ட். அது அங்கே வந்து கம்யூனிஸ்ட்லாம் ஒரு ஆளான்னு பேசக்கூடிய ஆட்கள் இவங்க. இந்த மாதிரிலாம் இருந்த பலர் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வெளியில் வந்தார். சாட்டை துரைமுருகனும் இடும்பவனம் கார்த்திக் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. பாக்கி எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. பெரிய அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஒரு சில இணையதளத்தில் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து இன்றைக்கும் இருக்காங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ போகிறத பற்றி அவர் கவலைப்படல. அப்படின்னா அவருடைய பர்பஸ் வந்து அவருக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து, அது ஒன்று பாஜகவாக இருக்கணும், இல்லை உளவுத்துறை ஏஜென்சிகளாக இருக்கணும், எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து அவருக்கு ஒரு பலமான ஃபீடு வந்து அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவர் பயன்படுறாரு, அதுக்கு அவர் யூஸ் ஆகிறார். அதனால தான் பெரியார் எதிர்க்கிறாரு. இல்லாட்டி எதிர்க்க வேண்டிய தேவையும் நோக்கமும் வந்து அவருக்கு இல்லை. அதுக்காக தான் அவர் எதிர்க்கிறார். இன்னொரு சந்தேகமும் இருக்குது. 2011 தான் அந்த வழக்கு பதியப்படுது. அந்த நேரத்தில் தான் வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணுறார், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு. ஸோ இந்த வழக்குக்கு பயந்து தான் அதிமுக பிரச்சாரம் பண்ணாரான்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஆமாம், சசிகலாவோட ரொம்ப க்ளோஸ் இவர். சசிகலாவோட ரொம்ப க்ளோஸு. சசிகலாவோடைய க்ளோஸ் என்னன்னா ஜெயலலிதாவோட க்ளோஸு. சசிகலா பார்க்காத கேஸா? ரைட்டா? சசிகலா பார்க்காத கொலையா? சசிகலா பார்க்காத ஆசிட் வீச்சா? சசிகலா பார்க்காத கற்பழிப்பா? அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சசிகலாவுக்கு நல்லா தெரியும். அவங்க ஹேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க 2011. அப்போ ஆரம்பித்து விஜயலட்சுமியை மனநிலை, இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்க மனநிலை வந்து பிறழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க ஆக்கியிருக்காங்க. ரைட்டா? மயிலாப்பூரில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் இல்லையா, அவரை வந்து எரித்து கொன்று கூடுவாஞ்சேரியில் கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வியாசர்பாடி சுடுகாட்டில் வச்சு எரித்து சாம்பலாக்கி, ரைட்டா? அடுத்தது அது சம்மந்தமாக ஃபோனில் பேசினது வந்து சசிகலாவுக்கு வந்து மிமிக்ரியில் பேசினாங்க. சசிகலா மாதிரி மிமிக்ரியில் வந்து பேசினாங்க பூங்காநகர் மாணிக்கம்ன்ற மாவட்ட செயலாளர்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் குற்றப்பத்திரிகை கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? மயிலாப்பூர் எம்எல்ஏ அவர் வாக்கிங் போகும்போது கடத்தி. அதனால் இவங்க வந்து எதுக்குமே அஞ்சுறதில்லை. ராமஜெயம் கொலை வழக்கு, அதுலேயும் சசிகலாவுடைய ரோல் வந்து அதிகம்னா, சசிகலாவுடைய திவாகரனோட சம்பந்தி தான் வந்து அங்கே வந்து டிஎஸ்பியாக இருக்கார் கொலை நடக்கும்போது. அந்த கொலையை பண்ணதே வந்து போலீஸ்காரங்க தான் அப்படின்றது தான் எழக்கூடிய சந்தேகங்களில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். 12 வருஷமாக அதை ஒன்றும் கண்டுபிடிக்கலையே. திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சியில் பவர்ஃபுல் மினிஸ்டர் நேரு. இது வெக்கக்கேடு இல்லை நேருவுக்கு? வெக்கக்கேடு இல்லை. சொந்த தம்பியை, அப்போ சொந்த தம்பியுடைய கொலைக்கு உடந்த நேருன்னு தானே வரும். ஏன் திமுக ஆட்சியால் கண்டுபிடிக்க முடியல? ரைட்டா? ஏன் முடியல? உடந்த அப்போ நேருன்னு தானே வரும். சசிகலாவும் நேரும் க்ளோஸு. எப்படி சீமானும் சசிகலாவும் க்ளோஸோ அது மாதிரி சசிகலாவும் நேருவும் க்ளோஸு. ஒரு ரிப்போர்ட்டர், எனக்கு தெரிஞ்சு திருச்சி ரிப்போர்ட்டர், அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் சாதாரணமாக சசிகலாவை பார்க்க போயிருக்கார். இப்படி பின்னாடி வாசல் வழியா வந்து இப்படி நிமிர்ந்து பார்த்தா நேரு வர்றாராம். என்னென்னாங்க, தம்பி சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் தம்பி. இதுதான் நேரு. பிஸ்னஸ், காசு, பணம்.
சவுக்கு சங்கரோட ரொம்ப க்ளோஸு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நேருவை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வர்றீங்க தம்பி. அந்த ஸ்டேஷனில் வந்து உங்கள் தம்பியை கொலை பண்ண ஒருத்தன் சுற்றுறான். நீங்கள் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஒரு சினிமா கதையினே வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? புரியுது. அந்த மாதிரி தான் இது. ஸோ 2011 சீமான் வந்து சசியோட க்ளோஸு, ஜெயலலிதாவோட க்ளோஸு. இலை மலர்ந்தால் ஈழம் மலருமா? எங்கே மலர்ந்துச்சு? நீங்கள் திமுகவை வந்து அந்த விஷயத்தில் விமர்சனம் பண்ணுறீங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறீங்க, அந்த இடத்துல அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அதிமுகவை ஆதரிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? எனக்கு தெரியும். நான் இருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்டில், ஏடிஎம்கே ஆஃபீஸில். போர் என்றால் சில மக்கள் சாவத்தான் செய்வார்கள். ஜெயலலிதா நேராக கேட்டவன், ஓன் மவுத்தில் அந்த அம்மா பேசுகிறத இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குற மாதிரி நான் நேரடியாக கேட்டவன். அவரை தான் சீமான் வந்து ஆதரிச்சாருன்றீங்க. அவரை தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அப்போ எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதி இந்த சீமான். நன்றி சார், உங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.